ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். ஞானஜோதி சரணம் எம் குருபிரானே சரணம். மனித கடவுளே உம்மை என் உயிரில் வைக்கிறேன். ஆற்றும் மரபணி கண்டு கண்டு அசைவை மறக்கிறேன். சிவாய நம. அன்பே சிவம். அன்பு சிவமாகிறதும் சிவத்தில் உட்காந்துருக்கிறதும் அவனுடைய கருணையால் தான். ஆனந்தத்தில் நீ உண்மையாக வாழ்ந்தீங்கன்னா தான் உன் மனம் அன்பாக இருக்கும். உண்மையான பொய் சொல்லாமல் கெட்ட பழக்கம் இது இல்லாமல் இறைத்தன்மை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒழுக்கமாக இருக்கிறது மட்டும்தான் இறைத்தன்மை. இறைவன் எப்படிப்பட்டவன்? ஆனந்தமாயில் இருக்குவேன். அப்படி ஆனந்தமாக ஒரு மனுஷன் இருக்கிறோன்னா முகம் தானாகவே மாறும். உண்மையாக வாழ்கிறது இறைவன் பணிக்கணும். உனக்கு இயற்கையாகவே அந்த வாய்ப்பு கிடைக்கணும். எல்லா மனுஷனும் எல்லா காலகட்டத்திலையும் வந்துட்டு போவாங்க. அந்தந்த மனுஷாளுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஞானியார்கள் தோன்றி வருவாங்க. இப்போ ஏன் அகத்தியர் வரதில்லை, ஏன் போகர் வரதில்லை? இந்த கலியுகத்தில் இந்த காலத்தில் அவன் வர முடியாது. இது நம்ம சராசரியாக வாழக்கூடிய காலம். சராசரி மனுஷன் பயணிக்கிற காலம். நூற்றாண்டுகள் மாறிடுச்சு. 7ஆம் நூற்றாண்டு போயிடுச்சு, 8ஆம் நூற்றாண்டு போயிடுச்சு, 9ஆம் நூற்றாண்டு போயிடுச்சு. நம்ம பாருங்கள் எத்தனை நூற்றாண்டு கழித்து வந்திருக்கிறோம் அந்த பூமியில். எவ்வளோ நாள் கழித்து தோன்றிருக்கிறோம். நம்ம அவங்கள படிக்க தான் முடியும், பார்க்க முடியாது. அவங்க இருந்த காலத்தில் ஞானங்கள் அதிகமாக இருந்திருக்கும். சித்தர்கள் இருந்த காலமே இவ்வளோ பொருள் கிடையாது, இவ்வளோ பணங்காசு கிடையாது. 7ஆம் நூற்றாண்டுலலாம் பணம் இவ்வளோலாம் இல்லை. போகர் வாழ்ந்த காலத்திலேயோ அகத்திய மகரிஷி வாழ்ந்த காலத்திலேயோ இவங்கெல்லாம் கிடையாது. ஆங்கிலேயர்கள் கிடையாது, யாருமே கிடையாது. அப்போ ஒன்லி மனுஷன் சாப்பிட்றதும் தூங்குறது, இறைவனை நினைக்கிறத தவிர வேறு வேலையே இல்லை. அகத்தியர் இருந்த காலத்திலேயோ சித்த மகரிஷி இருந்த காலத்திலேயோ பணம் கிடையாது. பணங்கிறது ஒரு சப்ஜெக்டே இல்லை. அப்போ இறைங்கிற சப்ஜெக்ட் மட்டும்தான் இருந்தது. ஒரு மனுஷன் சாப்பிட்றான், வாழ்கிறான், தவம் செய்கிறான். அப்போ தவம் செய்கிறவங்க நிறையா இருந்தாங்க, தவம் செஞ்சாங்க. தவத்தை மட்டும்தான் சொல்லி கொடுத்தாங்க. இறைவன் அடையிற தவிர வேறு வழியே கிடையாது. பிறப்புக்கு நோக்கமே இறைவன் அடையிறது தான், வேறு வழி கிடையாது. அப்போ மன்னர்கள் படிப்படிப்படியாக குறுநில மன்னர்கள்லாம் காசு அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓட்ட காசு வந்தது. இப்போ காசு ஆங்கிலேயர்கள்லாம் வந்தாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி காசு கொண்டு வந்தாங்க, பணம் கொண்டு வந்தாங்க. பண பரிமாற்றம் ஏற்படுது, கள்ளம் விதைக்கப்பட்டது. நல்லா பாருங்க, இவர் நிறையா வச்சிருந்தார் காசு, இவர் செல்வந்தர், இவர்கிட்ட கள்ளம் உண்டு. கள்ளம் அங்கே தான் ஆரம்பிக்குது. இவர் பணக்காரர், இவர் ஏழை அப்படிங்க வரும்போது பணம் புதுசாக வரும்போது தான் கள்ளம் உருவாகுது. கள்ளம் உருவாக இல்லாத காலங்கள்லாம் இப்படி இருந்து பாருங்க. அந்த காலம் ஞானியார்கள் வாழ்ந்த காலம், பொற்காலம் சொல்லலாம். இறைவனை தவிர நினைக்கிறதுக்கு வேறு வேலையே கிடையாது மனுஷனுக்கு. அப்போ தாங்க சித்தர்கள்லாம் இருந்தார். போக மகரிஷி, அகத்திய மாமகரிஷி, காலங்கிநாதர், எவ்வளோ பேர் 18 சித்தர்களாக பறந்துருக்காங்க. எண்ணற்ற சித்தர்கள். அதுக்கு பின்னாடி நம்பியாண்டார் நம்பி பல பேர் வராங்க. திருவாசகம் தோற்றுவிக்கப்பட்டது. இறைவன் அதுக்கு முன்னாடி தன்மையில் இருந்தவர் இறைவன் நேரடியாக பாடுறதுக்கும் வாய்ப்பை கொடுக்குறார். இவெல்லாம் பணகாசை தேடி போயிட்டான், நம்ம எழுதுவோன்னு சொல்லி தான் நம்பியாண்டார் நம்பி முதல்ல எழுதுறார், பாடல் எழுதுறார். இறைவனை பற்றி எழுதிட்டு வராங்க. எந்த நூற்றாண்டில்? 7ஆம் நூற்றாண்டில். பாருங்கள், சித்திரர்கள் அதுக்கு முன்னாடி இருக்கிற காலத்தில் அதெல்லாம் கிடையாது. அப்போ இயற்கையாக இருந்தது. படிப்படிப்படியாக உனக்கு என்ன சொல்கிறாங்க, கடவுள் இருக்காருங்கிற தன்மையை காட்டுறாங்க. கடவுள் இப்படி இருப்பார், அப்படி இருப்பார். இதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் சொன்னது கடவுள் ஒரு தன்மை தான், ஒத்த தன்மை. கடவுள் கல்ல இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். சிவாக்கியர் சொல்கிறார், நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்குங்கிறார். இறைவன் உன்னுள்ளத்திலே இருக்கான். இந்த நிலையில் இருந்தால் அதுதான் சிவநிலைன்னு சொன்னாங்க. சிவனுக்கு நிலையை அறிவிக்கிறாங்க. அப்புறம் சிவனை தேடி நம்ம போகிறோம், கோயில் கட்டுறோம். அப்பயாச்சும் சிவனை நினைப்பீங்களா? வழிபாட்டுக்கு வருவீங்களா? காசு வந்த பின்னாடி சிவன் கோயில் கட்டுறோம். இந்த மன்னர் கட்டினாரு, ராஜராஜ சோழன் கட்டினாரு. இப்படி தாங்க பரிணாமம் வளர்ந்துருக்குது. அதுக்கு முன்னாடிலாம் இல்லை. அதுக்கு முன்னாடி இறைத்தன்மையாகவே மனிதன் வாழ்ந்தான். எல்லாருமே இறைத்தன்மையாகவே இருந்தாங்க. கடவுள் இருக்கிறாரு 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 இருக்கிறாருன்னு சொல்றது எது? தேவாரம் சொல்லுது, திருவாசகம் சொல்லுது. சிவாய்க்கர் இருந்த காலத்தில் நெட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள இருக்கு. இறைவன் உள்ளே இருக்கான், அந்த கல்லில் போய் ஒன்றும் கும்பிட தேவையில்லைன்னு சொன்ன காலம் போய் சிவன் இருக்கிறாரு, உரு வழிபாட்டுக்கு வருது. அப்போ இறைவனை நம்ம நினைக்கிறோம். எப்படி உருவாகுது அந்த தன்மை பாருங்கள். படிப்படியாக தான் மன்னர் காலத்தில் காசு உருவாகிருக்குது. காசு உருவாகிருக்கும் போது கள்ளம் உருவாகுது. காசால் மட்டும்தான் கள்ளம் உருவாகும். காசை படைச்சா எல்லா கள்ளத்துக்கும் மூல காரணம் தான், மூலப்பொருள் பரம்பொருளே பணம் தான். பணத்தால் மட்டும்தான் இறைவன் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு. நம்மளா ஐயோ இவர் நிறைய காசு வச்சிருக்காரு, இவர் கம்மியாக வச்சிருக்காரு, இவர் இன்னும் நிறைய வச்சிருக்காரு, இவர் பணத்தை தேடி போயிட்டு இருக்கிறார். அப்போ அங்கே கள்ளம் விதைக்கப்படும். விதைக்கப்பட்ட கள்ளம் அனைத்துமே மனிதன் அறுக்கப்படும். அவன் எவ்வளோ கள்ளம் விதைச்சானோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு தாங்க அவன் அந்த பூமியில். கள்ளம் இல்லார், கள்ளம் காணார், கள்ளம் ஒளிவாரே. கள்ளமே கிடையாதுன்ட்டான். கள்ளம் எதுக்கு வருது? கள்ளத்தோடு இருந்தால் நீ சந்தோஷமாக இருக்க முடியுமா? ஒன்றில் இருக்கவன் விடுவானா? இறை விடுமா? நீங்கள் வேணால் ஒரு தப்பு பண்ணி பாருங்கள். நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் கண்ணீர் சிந்தாமல் விடாது.
இந்த பூமியில் யாராக இருந்தாலும் வாய்ப்பே கிடைச்சி ஒருத்தன் தப்பு பண்ணாத இருக்கும் உத்தமன் தான். அவன் கள்ளம் செய்ய மாட்டான் சார். வாய்ப்பெல்லாம் கொடுத்துருவான், இறைவன் அள்ளி கொடுத்து வச்சிருப்பான், போகத்தெல்லாம் கொடுத்துருவான். பொண்ணும் பொருளும் தேடி வந்துடும், பெண்ணும் தேடி வந்துடும். கள்ளம் இல்லாமல் வாழணும். கள்ளம் இல்லாத மனம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் முகம் மாறாது, வாடாது, வதங்காது. குழந்தை மூஞ்சிங்கிறாங்கல்ல, குழந்தை மனங்கிறாங்கல்ல, குழந்தை முகம் இருந்தால் தான் குழந்தை மனம் இருக்கும். மனம் எப்படி அப்படி தான் முகம். முகம் ஒன்று தனியாக வராது, முகம் ஒன்று மலராது. மனதில் கள்ளம் இருந்தால் முகம் சுருங்கி விடும். அவர் சொல்கிறாங்கல்ல, மனசு என்னடா மூஞ்சி ஒரு வாட்டமாக இருக்குது கேட்குறாங்கல்ல, முகம் ஒரு, அது காரணம் கள்ளம் தாங்க. கள்ளம் இல்லாத மனதில் கபடு இல்லாத வார்த்தை இருக்காது. கபடு வார்த்தை இல்லாதவனுடைய முகம் தெளிவாக காணப்படும். இந்த பூமியில் அவங்கள பார்த்தாவே தெரியுங்க, தனியாக இருக்கும். கள்ள மொழிவார், கள்ள மொழிச்சவன் எல்லாமே இறைநிலையோட ஆனந்தமாயில் இருப்பான். இறைவனோட உள்ள இருக்க இறைவனை அவன் பார்த்துக்குவான். அதான் சொல்றார், உன்னுள் உத்தமன் ஒளிந்திருக்கான் என்று உணர்க. உத்தமன் இருக்கிறான், உன்னுள்ளதாங்க இறைவன் இருக்கான், விலையெல்லாம் தேட தேவையில்லைங்கிறார். அப்ப இந்த கள்ளம் எங்கிருந்து உருவாகுதுன்னா பணத்தினுடைய பேசிக் தான். அது பணம் பொருள் தானே. இவர் நிறைய வச்சிருக்காரு, கம்மி வச்சிருக்காரு. அப்பதான் ஐயோ எனக்கு நிறைய வேணும் வேணுன்ற மனம் உருவாகும் போது என்ன உருவாகுது? கள்ளம் உருவாகுது. கள்ளம் உருவானா மூஞ்சி வாடுது, வதங்குது. அப்புறம் பணம் நிறைய வந்தால் சந்தோஷமாகுது. இதை வேண்டாம் வேண்டாங்கிறாங்க. நம்ம இறைநிலையை உணர்ந்தவங்க, இறைவனை நோக்கி பயன் பண்ணுறவங்களுக்கு தேவையே இல்லைங்க, எதுவுமே தேவையில்லை. விட்டு போகிறதான் ஞானம். பொருள் விட்டுட்டு போகிறதான் ஞானம். தெரிஞ்சுக்கிறது அதில் ஒன்றும் இல்லை. இந்த வித்தையை சொல்லிக் கொடுக்கவும் பணம் தேவையில்லை, கற்றுக்கிறதுக்கும் பணம் தேவையில்லை. பூமியில் விட்டுட்டு போகிறதுக்கு எதுக்குங்க பணம்? ஒரு மனுஷன் கள்ளம் இல்லாமல் இருந்தானாவே யோகம்தான். யோகம்தாங்க, அதாங்க இறைநிலை. கள்ளம் ஒழித்தார், கபட அறுத்தார், தெல்ல தெளிந்த சிந்தனை எல்லாம் காண்பார். இதைத்தான் வள்ளல் பெருமான் கூட அழகா சொல்வார். நீங்க கள்ளெல்லாம் இருந்தீங்கன்னா உங்க எண்ணங்கள் எல்லாம் பாட்டாக வெடிக்கப்படும். உங்க எழுத்தெல்லாம் பாட்டா மாறும். எது இல்லாம இருந்தா? ஐயோ, கள்ளம் இல்லாம இருந்தாவே மனம் இறைநிலை அல்லவா. நீங்க ஒன்றும் பெருசா தவம் பண்ண வேணாம், நீங்க ஒன்றும் பெருசா ஒண்ணுமே பண்ண வேணாம். நீ கம்முன்னு இருந்தீங்கன்னா நீ கம்முன்னு தானே இருப்ப. கள்ளம் இல்லைனாவே உன்னுடைய சிந்தனைகளும் செயல்களும் எதுவுமே பிரச்சனை இல்லாம இருக்கும். இறைவன் அப்படிதான் இருக்கிறார். எந்த கள்ளமும் மற்றவர், கள்ளமில்லாதவர், கபடில்லாதவர், வார்த்தையில் தெளிவானவர், ஒரு பரம்பொருளுக்கு உட்பட்டவர். அவர் தன்மையில இருக்கிறதுனாவே கள்ளத்தை ஒழிச்சு இருந்தாவே அதுதான் இறைத்தன்மை. வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீ ஒன்றும் பெருசா நீ மணிக்கணக்கில் உட்காந்துருக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணலாம், ஒன்றும் தேவையில்லைங்க. நீ அப்படி இருந்தீனாவே அவரே அதுதான், அவரே தவம் பண்ணிக்குவார். நீ கம்முன்னு இருந்தீனா போதும். கள்ளத்தை மட்டும் அறுத்திருந்தீனாவே தவம் தானாக செயல்படும். போதுங்களா? கள்ளம் இல்லைன்னா அந்த மனசுக்கு என்ன தேவை? பணம் தேவையில்லை, பொண்ணு தேவையில்லை, பொருள் தேவையில்லை, மண்ணு தேவையில்லை, மனையால் தேவையில்லை, மங்கள சிறப்பில்லை. அதான் ஏகாந்த நிலை. அதுதாங்க இறைநிலை. இதுக்கு ஒன்றும் பெருசாக எங்கேயும் போய் அவர்கிட்ட தவம் சொல்லி கொடுக்குறாரு, இவர் அதை சொல்லி கொடுக்குறாரு, இவர் குண்டல் யோகம் சொல்லித்தராரு, அவர் பண்டரிநாதன் சொல்லித்தராரு, அவர்கிட்ட போனால் அது கற்றுக்கலாம், இவர்கிட்ட நீ எதையுமே கற்றுக்காத. ஒன்றே ஒன்று கற்றுக்கோ, கள்ளம் இல்லாமல் வாழ கற்றுக்கோ. கள்ளம் செஞ்சீன்னா உன் மனசுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும். சத்தியம் அது பூமியில். உன் மனம், உள்மனம், ஆழ்ந்த மனது ஒன்று இருக்கும். நீ உள்ள சிரிக்கலாம், இப்போ நல்லா இருக்கலாம், பொய் சொல்லியிருக்கலாம், ஆனால் உன் உள்மனம் உனக்கு அதுக்கு ஒரு நாள் நீ பதில் சொல்ல அதுக்கு நேரிடும். எந்த பொருளை சிரிச்சு அந்த பொருள் அழுவும், அந்த பொருள் ஒன்று அழுவ வைக்கும். எல்லா சுகமும் இப்படித்தான் இருக்கும். மனைவியிலேருந்து மக்கள்லேருந்து எல்லாம் நீ சந்தோஷப்பட்ட எல்லா பொருளும் ஒரு நாள் ஒன்றை அழுவ வைக்கும். கண்ணீர் சிந்தணும். பிள்ளை நினச்சி கண்ணீர் சிந்துவான், பொண்டாட்டி நினச்சி கண்ணீர் சிந்தாமல் விடாது. சிரித்த ஒவ்வொரு பொருளுக்கும், அனுபவிச்ச ஒவ்வொரு விதமான இன்பத்துக்கும் பூமியில் துன்பம் உண்டு. கள்ளத்தை அறுத்தாவே எல்லா ஆசைகளுக்கும் இங்கே இடம் இல்லையே. என்ன ஆசை உனக்குள்ள உருவாக போகுது? எதுவுமே உருவாகுது. இறைவனே நீ தானே, உன்னையே கும்பல்லாமே. மனிதன் கடவுளானாருங்கிறது இந்த இடம் தானே. வேற எந்த இடத்துல மனிதன் கடவுளாக முடியும்? கடவுள் தன்மைன்னா என்ன? கள்ளம் ஒழிச்ச தன்மை, உண்மையான தன்மை, இறையோ உணர்த்துற தன்மை. அவங்க தாங்க இறைவன். அவங்க முகம் ஒரு நாளும் வாடாது. போதுமா? வாடவே வாடாதுங்க. வாடாது, கண்ணீர் சிந்தாது. கண்ணீர் இறங்காத மனத்தில் இறைவன் குடிகொள்வான். ஆமா, நீ எந்த தப்புமே பண்ணலன்னா உனக்கு எதுக்கு சார் கண்ணீர் வருது? அழுவே தேவையில்லையே. நம்ம அழுவுறதுக்கெல்லாம் காரணம் ஆசைகளே தான் முதல் காரணமா. தான் சொல்றேன். சிரிச்சியா, பொருளை சந்தோஷப்பட்டியா, துன்பப்பட்டா, எந்த பொருளை நீ அனுபவிச்சா அந்த பொருளால நீ துன்பப்பட்டு தான் ஆகணும்னு தான் புது விதி. சார் இப்போ ஒழுக்கமாக இருந்தால் போதுமா? ஒழுக்கம் இருந்தால் கூட போதும் சாமி. கள்ளம் இல்லாமல் இருந்தால் போதும். கள்ளத்தை மட்டும் சொல்கிறேன். கள்ளம் இல்லாத மனம், கபடில்லாத வார்த்தை, சொல்ல ஒரு குறையில்லா சிந்தனை, எல்லா வார்த்தைகளுமே இறைவனாகவே எழுதப்பட்டதாக இருக்கும். இறைவன் என்ற கடவுள் என்றால் என்ன? கடவுள்னா இவர் தாங்க. இந்த தன்மையில் எவர் வாழ்கின்றாரோ அவர் தான் கடவுள். நீ கடவுள் ஆகணுமா? நான் இறைவனை பார்க்கணுமா? கள்ளம் இல்லாமல் நீ இந்த நிலையில வாழ 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 மூணாவது கண் என்ற நெற்றிக்கண் தானாக திறக்கப்படும். போதுங்களா? திறந்துடும். இங்கிருந்து நீ சென்னையில பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு. இங்கிருந்து நீ வாஷிங்டன்ல என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். மூணாவது கண் திறக்கப்படும். உனக்கு அந்த கண், இந்த நெற்றி புருவ பூட்டு உடையும். அதான் புருவ பூட்டுன்னு சொல்லுவாங்க. வள்ளல் பெருமான் அழகா சொல்லுவாங்க. இந்த புருவத்துக்கு நடியில ஒரு பூட்டு உண்டு. இந்த சாவி கள்ளமில்லாத சாவி.
அந்த யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு இந்த பொட்டு தானா புருவ பூட்டு திறக்கும். புருவ பூட்டு திறக்கிறதுக்கு கள்ளம் இல்லாம வாழ்றது ஒண்ணுன்னு சொன்னாலும் கூட அடுத்த நிலையில கள்ளம் இல்லாம யார் ஒருத்தர் வந்து குரு வழிபாட்டுல தவநிலைக்கு போறாங்களோ அவங்களுக்கும் புருவ பூட்டு திறக்கும். அது சிரமப்பட்டு திறக்கிறது. தியானம் பண்ணி தியானங்கிறது ஒண்ணுமே கிடையாது. சும்மா உட்காந்துருக்கிறத சும்மா உட்காந்துருங்கிறாங்க. அவங்க ஒன்றும் வேலை செய்ய சொல்ல போக சொல்ல. நீ இறைவனை காணுனா சும்மா இருந்தாவே போதும். அப்போ சும்மா உட்காந்துருக்கிற சப்ஜெக்டும் கள்ளம் இல்லாதங்கிற சப்ஜெக்டும் ஒன்று தானே, ஒன்றுக்கு தானே, ஒரு பொருளுக்கு தானே இவ்வளோ முயற்சி பண்ணுறோம் நம்ம. நீ தன்மையில் தான் தியானம் தானாக நடக்கும். ஆமாம், நீ இறைத்தன்மையில் இருந்தால் அவர் தவம் பண்ண ஆரம்பிச்சிருவார். அவர் தவம் பண்ணாருன்னா நீ வேடிக்கை பார்த்தா போதும் சாமி. ஒரு குருவும் தேவையில்லை. இவர்கிட்ட போய் அது கற்றுக்கணும் அதை கற்றுக்கணும் ஒன்றும் இல்லை. நீ இந்த தன்மை இருந்தாவே இது இறைத்தன்மை தான். ஒரு யோகமும் தேவையில்லை, வாசி யோகம் தேவையில்லை, அடயோகம் தேவையில்லை, குண்டலி யோகம் தேவையில்லை, பண்டரி யோகம் தேவையில்லை. இதெல்லாம் எதுக்குன்னா தப்பு பண்றவன் தான் இந்த வேலையெல்லாம் செய்யணும். சிரிச்சவன் பொருளை பார்த்து சிரிச்சவன் தவம் பண்ணலாம். செஞ்ச பாவத்துக்கெல்லாம் உட்காரு, விட்டுட்டு உட்காரு, அதன்மே செய்யாத. தன்னிலை அறியறதுக்கு தவம் பண்ற. அதை சொல்றார், தன்னிலை எரியான் தவநிலை எரியான். தன்னிலை எரிந்தான் தவம் செய்தான். தான் தப்பு பண்ணிட்டான் உணர்ந்துட்டான், அப்ப அவன் தவத்துக்கு உள்ள போறான். அப்ப தவத்துக்குள்ள எதுக்கு போகணும்? தன்னை அறியறதுக்கு போறோம். ஏன்னா தன்னை அறிய உனக்கு தெரியாதா? தன்னை அறியறதுக்கு கம்முன்னு இருந்தனாவே, தன்னை அறிஞ்சு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே அந்த முகம் எப்படி இருக்கும்? கள்ளமில்லாம வாழ்ந்தாவே அதுதான்டா தவ வாழ்க்கை. அது சொல்றார், முன் ஜென்மத்தில் செய்த பாவம் விடாது, முன் ஜென்மத்தில் செய்த தோஷம் விடாது, மாதரை வெல்லவே மாதவம் செய்தல் வேண்டும். தேரையருடைய பாட்டை யார் ஒருத்தர் முழுமையாக படித்தார்களோ அவர்களுக்கு அது புரியும். மாதரெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வெல்ல முடியாது. மாதரை வெல்றதுக்கு நீ மாதவத்தை கத்துக்கணும். மாதவத்தை கத்தாதான் பொம்பளைங்களை ஜெயிக்க முடியும். ஆசைகளுக்கெல்லாம் அதுதான் மூல பரம்பொருளாகும். இந்த உலக இயக்கத்துக்கு காரணமே போக வாழ்க்கை தான். அப்ப நம்ம இதெல்லாம் அனுபவிச்சிட்டோம். பொருள்லாம் அனுபவிச்சாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு, புள்ள பெத்தாச்சு, பொருள் தேடி போயாச்சு, வீடு வாங்கியாச்சு, கார் வாங்கியாச்சு, வண்டி வாங்கியாச்சு, 1க்கு 2 வீடு கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. அப்ப நீ எல்லாத்தையும் அனுபவிச்சிருக்க. கருமங்கள் கூட்டி கொள்கின்றாய். கர்மத்தை என்ன பண்ணியிருக்கோம்? நம்மளையும் சேர்த்து தான் சொல்றோம். எல்லாம் கூட்டி வச்சிருக்கோம். இதை குறைக்கத்தாங்க தவம் பண்றது. தவம் யார் செய்யணும்னு இப்ப தெரிஞ்சு. பொருள் பற்றுக்கொள்ள வந்தினாவே உனக்கு கர்மம் வேலை செஞ்சதுன்னு அர்த்தம். பொருள் எடுத்தினா போச்சு. பற்றற்றான், பரதேசியானான், கூற்றறுத்தான், குருவழி காணான். அவன் குருவை தேவையில்லை, அவன் சிவன் என்று கண்டான். அவன் தாயா சிவன். சிவங்கிறதெல்லாம் பற்றில்லாதவனுடைய நிலைப்பாடு. அவனுக்கு தானாவே இறைவனே தவம் பண்ணிக்குவார். நீங்க தவம் பண்ண தேவையில்லை. பூமியில தான் சத்தியம். இந்த பூமியில ஒண்ணு நீங்க இறைநிலையா இருக்கிறது, கள்ளல்லாம இருக்கிறதே இறைநிலை தான். அப்ப இறைவன் தனக்குத்தான் தவம் செய்து கொள்வார். அவன் தான் எந்த வேலையும் செய்ய மௌனமாக இருக்கான். சதா ஏகாந்த நிலையில் இருக்கார். இறைவன் ஏகாந்தமானவர். கண்ணீர் இல்லாம ஒருத்த மனுஷன் உண்மையா வாழ்ந்துருந்தான், யாருக்கும் துன்பம் இல்லாம கள்ளல்லாத உண்மையா ஒரு மனுஷன் சாப்பிட்டான் வேலையை அவன் செஞ்சுட்டு கரெக்டா வாழ்ந்துருந்தானா அவன் மனம் கண்ணீர் வராத முகம். அந்த முகம் கண்ணீர் வராம இருந்ததுன்னா தாமரை பூ மாதிரி இருக்கும். அது சொல்றாரு, நெடுக்கினும் குடிக்கினும் காணார். நெடுக்கின்ற வார்த்தை நிலைப்பாடு இருக்காது. நெடுக்கான வார்த்தை ஒரு நாளும் இல்லை. கள்ளம் இல்லாத பேச்சு ஒரு நாளும் கிடையாது. கபடு இல்லாத வார்த்தை பேசினதே கிடையாது. எந்த தன்மையான பொருளும் அவங்களுக்கு உருவாகாது. கள்ளம் இல்லைனாவே பொருள் உனக்கு வெளிவராது. இப்ப நம்ம சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்கிறோம். குட்டி குழந்தை சொல்லிருக்கோம். காது சின்னதா இருக்கும், மூஞ்சி சின்னதா இருக்கும், மூக்கு சின்னதா இருக்கும். வளர வளர எல்லாமே பெருசா இருக்கும். ஏன் பெருசா இருக்கு? பொருள் வேணுங்கிற ஆசையில தான் எல்லாமே. இது எனக்கு வேணும், இந்த முட்டாய் எனக்கு வேணும், இது வேணும், அது வேணும். நம்ம எப்பா வழக்கு வருதா அது வருது. 16 வயசுக்கு மேல மேலும் மாற்றம் ஏற்படும். மீச முளைக்குது புதுசா ஆம்பளைங்களுக்கு. அப்பதான் முளைக்குது. அப்பதானே தலை நீ நிறைய சீவனும், இப்படி சீவனும், அப்படி சீவனும் தன்னை அழகுபடுத்த பார்க்குறேன். தன்னை அடுத்தவங்க பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணமே தலை சீவர். ஒருத்தன் அதான் சொல்றார், நீட்டலும் நெளித்தலும். ஒருத்தன் ஏன்டா அதை கராப்பட்டிக்கணும், நீட்டா இருக்கணும், நெளித்தா இருக்கணும், அடுத்தவங்க நம்மளை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்? நீ பார்க்காம இருந்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க உள்ளத்தில் இருக்கிற எல்லா கபடமும் உள்ள போச்சுன்னா ஒரு பொருள் கூட வெளியே வராது. எந்த பொருளும் வெளியவே வராது. வெளியே வராத பொருளுக்கு நீ சிங்காரம் தேவையில்லை பூமியில. அப்பதான் உள்ள போகும். ஒரு பொருள் வெளியே தெரிஞ்சா அடுத்தவங்க மனசு கண்ணுறுத்துது இல்லை. அப்ப அதுக்கு காரணமே யாரு? நம்ம தான் சாமி. நம்ம தான் நீட்டல் நெளித்தல் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி நான் ரெடியா இருக்கிறேன் இந்த உலக வாழ்க்கைக்கு அப்படின்னு நம்ம தானே காட்டிக்கிறோம். இயல்பா இருந்து பாரு. அதனால சித்தர்கள் எல்லாம் நீட்டல் நெளித்தல்லாம் அறுத்து விட்டு போனான். ஜட முடிவு எல்லாம் வளர்ந்ததுக்கு காரணம், தாடி வளர்ந்ததுக்கு காரணம் உலகப்பற்று இல்லாதவன் தன்னை காட்டிக்கிறதுக்கு. நான் இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், அழகா இருக்கணும், உனக்கு நான் கவர்ச்சியா இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. என்கிட்ட எந்த பொருளும் வெளியில்லை, எல்லா பொருளும் உள்ள போயிடுச்சு. உள்ள பொருளை போன பொருளுக்கு சிங்காரம் தேவையில்லை. உள்ள பொருள் இருந்தா அவன் தேடுவான். உள்ள இருந்தாவே உங்கள்கிட்ட இருந்து எதாவது எடுத்துக்கலாமா, அந்த பொருள் நமக்கு தேவையே அப்படின்னு அவன் நினைக்கிறான். ஆனா விட்டு பெண்ணா விட்டு யாரா இருந்தால் இருபாலினமும் அப்படித்தான் அந்த பூமியில வாழ்றோம். அப்ப கள்ளம் இல்லாம இருந்தீங்கன்னா நீ எதுவும் நீட்டல் நெளித்தலே தேவையில்லை. நீட்டல் நெளித்தல் இல்லாதவன் எல்லாமே சாமியார்னு சொல்லுவான் நம்ம கலியுகத்துல. இப்ப பொருள் பெற்று இல்லாதவன் அதான் சிவன் இல்லை. சிவன் எப்படிப்பட்டவர்? ஜடாமுடி வச்சிருக்கிறார். இடுப்புல என்ன கட்டிருக்கிறாரு? மான் தோல். ஏன் ஒரு உடுப்பு இல்லையா?
ஒரு 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 வேஷ்டி இல்லை, ஒன்றும் இல்லை, எதுவுமே இல்லை. கங்கையை கொண்டு வந்து வச்சிருக்கிறார் தலையில. அப்புறம் இந்த நிலா வச்சிருக்கிறார். அடிமுடி காணாதவர், அண்டத்தை ஆள்கின்றவர், சூரியனை பின்னாடி வச்சிருக்கார். எல்லாமாகிய நான். அப்ப அவர் எப்படி இருக்காரு? என்ன தன்மையில் இருக்கார்? எதுவும் பற்றில்லாதவர். அதான் சொல்றார், பற்றில்லாதவன் பரதேசியா. நான் பரதேசியா நீ போகணும்னா பற்றில்லாத போகணும்டா. நான் எல்லா பொருளையும் கடந்தவங்கிறதுக்கு தான். பாரு, என்கிட்ட கள்ளம் கிடையாது, நான் எல்லா பொருளையும் கடந்தவன். ஆசைகள் கிடையாதுங்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரியான கோலத்துக்கு ஆளாக முடியும். இந்த கோலத்துக்கு நீ ஆளாக 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 நீ பொய்யா நீ நினைக்கலாம், ஜடாமுடி வச்சுக்கிட்டு தப்பு பண்ணலாம், நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த நிலையை நீ வேஷம் போட போட அது ஒரு நாள் உண்மையாக மாறும். சத்தியம். அது அந்த நிலைக்கே ஆளாக போற. நீ என்ன ஆக்ட் பண்றியோ அதுதான் லைஃப். நீ என்ன விதமான நடிக்கிறியோ அதுதான் வாழ்க்கை. இந்த மனுஷாளுக்கு எல்லாம் விட்டுட்டு நீ ஜடாமுடி வச்சுக்கிட்டோம் இந்த கேவலமான நிலைக்கு காவி வேஷ்டி கட்டிட்டு நீ ஒரு நாள் உண்மையாவது எடுத்து கட்டினா ஒன்ன அது விடாது, ஒரு நாள் விடாது. கட்டிட்டியா, நடிச்சியா, அந்த பொருள் விடாது. அந்த தன்மைக்கு நீ ஆளாய் தான் தீரணும். பொருள் தேடி தேடி போயிட்டே இருக்கும். அந்த பொருள் தூரம் போயிட்டே இருக்கு. நீ பொருளில் ஒவ்வொரு நாளும் கற்பனை பண்ணி வாழ்ந்துகிட்டே இருக்கும். அந்த பொருள் கிடைக்காது. கற்பனையை விட்டுரு, கள்ளத்தை அறுத்துரு, ரெண்டையுமே விட்டுரு, தூக்கி எரிஞ்சு விடு. அமைதியா இருந்து பார். இறைத்தன்மை, கள்ளல்லாத பேச்சு, கபடல்லாத வார்த்தை, கள்ளம் உள்ளத்துல சொல்றோம். உள்ளத்துல கள்ளல்லாத மனம் உருவாக்கணும். இதுதான் இறைநிலை. இதுதான் இறைநிலை. இறைவன் இப்படிப்பட்ட ஒரு தன்மையில தான் இருக்கிறார். அந்த நிலையில இருந்தாவே தவம் இறைவன் தனக்கு செய்து கொள்வார். எல்லாம் செஞ்ச நம்ப, எல்லா சுகத்தையும் அனுபவிச்ச நம்ப. அப்ப கள்ளம் இல்லாத வாழ்றதுக்கும் உட்காந்து தவம் பண்ண வேண்டியிருக்குது. கள்ளம் இல்லாம இருக்கிறது. முகம் திரும்பவும் தாமரை போல வரணும். அதை செய்யக்கூடாது. இந்த கள்ளம் இணைக்க கூடாது. பணப்பற்று அறுத்தாகணும். எல்லா போகத்தையும் நான் விட்டுட்டு உட்கார்ந்துருக்கேன் தவத்துல. பொருளற்று தானே தவம் பண்ணி ஆகணும். போகத்தை அறுத்து தானே தவம் பண்ணி ஆகணும். தவம் என்றால் என்ன? ஆசைகளை அறுப்பதே தவம். ஒரு மாசம் உட்கார்ந்து பாருங்களேன். அப்ப அந்த பொருள் பெற்று தேவைப்படுதா? ஆசை தேவை வருதாங்க. கள்ளம் இல்லாத இருந்தாலும் தவம். இறைவன் தனக்கு தவம் பண்ணிக்கிறார். இப்ப இறைவன் நம்மகிட்ட கிடையாது. கள்ளம் இருக்குது. அப்ப நம்ம சராசரி வாழ்க்கை நம்ம என்ன பண்ணி ஆகணும்? தவம் பண்ணி ஆகணும். சிவாயனம் சிவாய.